Hello students, 10th தமிழ் பப்ளிக் எக்ஸாம்ஸ் நாளைக்கு நடக்க இருக்கு. எல்லாரும் ஒரு பதட்டத்தோட பரபரப்பா படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த நேரம் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான வீடியோ. என்ன இந்த வீடியோல பார்க்க போறேன்னு முதல் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள போவோம். நீங்க பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் போகும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் ஃபுல் மார்க்ஸ் வாங்கலாம், எப்படி 96 வாங்கலாம், 90 வாங்கலாம், 85 வாங்கலாம், 80 அபவ் வாங்கலாம், இது எல்லாமே ஆன்சர் ஷீட் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆன்சர் ஷீட்டுக்கு மேலே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஸோ ஆன்சர் ஷீட் எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும், என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது, எப்படி கரெக்டாக பண்ணால் ஃபுல் மார்க்ஸ் வரும், இந்த மாதிரியான தெளிவான விளக்கம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது 2 lakhs வரையும் வியூஸ் போயிருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் இந்த நேரம் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன ரீசன் தெரியல. ரீசன் தெரிஞ்சால் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு நல்லது தான். தொடர்ச்சியாக எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ, பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான அஃபிஷியல் மாடல் கொஷின் பேப்பர் 2025 இது எல்லாமே நம்ம அப்லோட் பண்ண இருக்கோம். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து தமிழில் என்னென்ன மார்க்ஸில் ஆன்சர் ஷீட் ஆன்சர் வாங்கியிருக்காங்க, எதனால் அவங்க மார்க் போயிருக்கு, இந்த மார்க்ஸ் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணணும்னா என்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், இந்த மாதிரி தெளிவான விளக்கங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதை விட முக்கியம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண இன்னும் 10th நிறைய வீடியோஸ் கண்டினியூவாக வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வினாவாரியாக மொத்தம் கொஷின் வைஸ் டோட்டல் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் கொஷின் நம்பருக்கு ஏற்ற மாதிரி இங்கே மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் இவங்க எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86 மார்க்ஸ். எங்கெல்லாம் மார்க்ஸ் போயிருக்கு அப்படின்னு பார்த்துருவோமா? இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 14th கொஷின் 1 மார்க் கொஷின் ஆன்சர் ராங் ஆயிருக்கு. 6th 1 மார்க் ஆன்சர் ராங்கு, செகண்ட் 1 மார்க் ஆன்சர் ராங். ஸோ டோட்டலாக அவங்க 3 ஆன்சர் போயிருக்கு. 1 மார்க் கொஷின்ஸில் 3 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் ராங் ஆயிருக்கு. ஸோ 15க்கு 12 தான் வாங்கியிருக்காங்க. புரியுதுங்களா? அப்புறம் 2 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணியிருக்காங்க. 3 மார்க்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸில் 38, 39, 40, 42 இதெல்லாம் 1 மார்க் கட் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த 1 மார்க்லாம் போச்சு அப்படின்றத பார்த்தலாம். ரைட் சைடில் பேஜ் வைஸ் டோட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்புறம் பொறுமையாக பார்த்துக்கோங்க. நீங்கள் எக்ஸாம்ஸில் என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது இதை மட்டும் ஒரே ஒரு கிளான்ஸ் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பார்த்துருவோம். உங்களோட சிக்னேச்சர் டாப் ஷீட், அதாவது ஆன்சர் ஷீட்டோட மேலே மட்டும்தான் உங்களோட சிக்னேச்சர் இருக்கணும். அதே மாதிரி ஆன்சர் ஷீட்டில் 2 சைடும் ஓகே, மேலே கீழே 2 பக்கமே ஃபுல்லாக நீங்கள் எழுதணும். ஒரு பக்கம் மட்டும் எழுதிட்டு அதை விட்டுறக்கூடாது. அதுக்கு அடுத்தது ரஃப் ஒர்க் கீழே தான் எழுதணும். இங்கே தமிழுக்கு ரஃப் ஒர்க் கிடையாது. மற்ற சப்ஜெக்ட் மேக்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் ரஃப் ஒர்க் ஆன்சர் ஷீட்க்கு கீழே, அதாவது பாட்டமில் எழுதணும். சரிங்களா? அதுக்கடுத்தது கொஷின் நம்பர் சரியான வினாயன் தவறாமல் போட வேண்டும். நீங்கள் கொஷின் நம்பர் ராங்காக போட்டாலோ கொஷின் நம்பர் போடாமல் விட்டாலோ அதுக்கு ஆன்சருக்கு மார்க்கு கிடையாது. ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் ஆன்சருக்கும் இடையில ஒரு லைன் விட்டு எழுதணும். அதாவது ஒவ்வொரு லைனுக்கும் இடையில விடக்கூடாது. ஒவ்வொரு கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கும் இடையில லைன் விட்டு எழுதணும். நீலம் அல்லது கருப்புமா யூஸ் பண்ண சொல்றாங்க. ஆனால் 99% எல்லா ஸ்கூல்லையுமே ப்ளூ பென் தான் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. இந்த ஆன்சர் ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர்ல இருக்கவே எல்லாரும் பிளாக் பென் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறீங்க. இது ஸ்கேன் காப்பி, ஸோ ஜெராக்ஸ் காப்பி, அதாவது அப்போ பிளாக்ல தான் இருக்கும். ஆனால் அவங்க எக்ஸாம் எதில் எழுதியிருப்பாங்க, ப்ளூல தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால கன்ஃபியூஷன் வேண்டாம், நீங்கள் ப்ளூலேயே எழுதிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதாத பேஜுக்கு கிராஸ் போட்டுருங்க, அதாவது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க, ஒரே ஒரு லைன் அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வினாத்தாள் கொஷின் பேப்பரில் எந்த ஒரு ஆன்சரையும் நீங்கள் மார்க் பண்ணுறதோ இருக்கிறதோ எதுவும் ஒரு டாட் கூட இருக்கக்கூடாது. அப்படியே பக்காவாக க்ளீனாக வச்சுக்கணும் கொஷின் பேப்பர். சரிங்களா? அதே மாதிரி உங்களோட ஆன்சர் ஷீட்டை டேமேஜ் பண்ணாமல் எழுதுங்க. அதே மாதிரி ஆன்சர் ஷீட்டில் எல்லா பேஜ்லேயுமே உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் எழுதுறது, உங்களோட சைன் போடுறது, உங்களோட நேம் எழுதுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் கலர் பென்சில் எழுதக்கூடாது, கலர் பென்சில் யூஸ் பண்ணக்கூடாது, கலர் பென்னும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேப்பரில் லெஃப்ட் மார்ஜினில் தான் நீங்கள் கொஷின் நம்பர்லாம் போடணும். அந்த இடத்துல வேறு எந்த ஆன்சரும் எழுதக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் எழுதி முடித்த ஆன்சர் ஷீட்டில் எழுதாத பேப்பர் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிழிக்கிறதெல்லாம் செய்யக்கூடாது. ஆன்சர் ஷீட் அப்படியே நீங்கள் கொடுத்துடணும். பேலன்ஸ் உங்களுக்கு எழுதாத பேப்பர் இருக்குது அப்படின்னா, பேஜ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ட்ரைக் அவுட், அதாவது ஒரே ஒரு கோடு
கிராஸில் ஒரு லைன் போட்டு கொடுத்துடணும். அடுத்து விடைத்தாளில் வந்து நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆன்சரை வந்து அடிச்சு எழுதிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மார்க் போயிடும். ஸோ அதனால் தவிர்க்க முடியாத ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் ஒரே ஒரு லைன் போடுங்க. அனாவசியமாக அடித்தல் திருத்தல் வேண்டாம். இந்த மாதிரி இது வந்து படிவம் பாருங்கள், உங்களுக்கு நான் ஷார்ட் பண்ணி காட்டுறேன், தெளிவாக புரியும். படிவம் இந்த மாதிரி யூஸ் பண்ணாத பேஜ் இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணிவிடுங்க. அவங்க உங்களுக்கு 2 படிவம் கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த படிவம் அட்டன் பண்ணுறீங்களோ அதுக்கு எந்த படிவம் கொடுத்துருக்காங்களோ நீங்கள் எதை அட்டன் பண்ண போகிறீங்களோ அந்த மாதிரி மேலே கொஷின் நம்பர் போட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் பாருங்கள் சுமாராக தான் இருக்குது, ஆனாலும் அவங்களுக்கு ஃபுல் மார்க் 5 மார்க்ஸ் கிடைச்சாச்சு படிவத்துக்கு. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் வந்து நம்ம அழகாக இருக்குது அழகாக இல்லைன்றது முக்கியம் கிடையாது, ஆனால் புரிகிற மாதிரி தெளிவாக எழுதணும், அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதணும். இந்த படிவம் பாருங்கள், ஒரு படிவம் தான் நம்ம எழுத போகிறோம். எழுதாத படிவத்தை இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷின்ஸ் பாருங்கள், மேலே வந்து பகுதி 1ன்னு போட்டுட்டு கொஷின் நம்பர் லெஃப்ட் மார்ஜினில் போட்டு ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் எழுதி ஒரே பேஜில் இந்த மாதிரி 15 1 மார்க்ஸும் எழுதிருங்க. இதில் வந்து அடித்தல் திருத்தல் இல்லாமல் இங்கே எழுதிருக்காங்களே, ஸோ அதே மாதிரி எழுதுங்க. அதே மாதிரி 10th கொஷினும் 8th கொஷினும் லாஸ்ட்டில் பாருங்கள், செய்வது நூல், மொழிபெயர்ப்பு இருந்தது, இதெல்லாம் ஏரோ மார்க் போட்டு மேலே இடுக்கி எழுதியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எழுதாமல் ஒரே லைன்லேயே சின்ன வேர்ட்ஸாக எழுத பாருங்கள். அதே மாதிரி எழுதிட்டு கீழே இந்த மாதிரி பேலன்ஸ் லைன் இருக்குன்னா அந்த இடத்த வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல பாருங்கள் 15க்கு அவங்க வந்து 3 மிஸ்டேக்ஸ் வாங்கியிருக்காங்க. கொஷின் நம்பர் 2வும் கொஷின் நம்பர் 6ம் கொஷின் நம்பர் 14ம் அவங்க வந்து மிஸ்டேக் ஆனதுனால அவங்களுக்கு அடிச்சிருக்காங்க. ஸோ அங்கே 3 மார்க்கு போயிருக்கு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 மார்க் கொஷின்ஸை ஃபுல்லாக தரவாக படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பகுதி 2ல் பிரிவு 1ல் பார்த்தீங்கன்னா 16th கொஷின்ஸ்க்கான ஆன்சர் எழுதியிருக்காங்க. இது பாருங்கள், இவங்க 3 to 4 லைன் கூட இல்லாமல் அதுக்கு மேலேயே எழுதியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அவங்க ஸ்டார் போட்டிருக்காங்க பாருங்கள். அவங்க ஸ்டாரை சரியாக போடலை, நீங்கள் கொஞ்சம் ஒழுங்காக தெளிவாக ஸ்டார் போடுங்க. இல்லைன்னா நீங்கள் ரவுண்டாக வந்து ஒரு பாயிண்ட் மாதிரி வச்சுருங்க, ஃபுல் ஸ்டாப் மாதிரி நல்லா பெருசாக வச்சுட்டிங்கன்னா கூட ஸ்டார் போட தெரிலன்னா பரவாயில்ல. ஸோ இதுக்கு பாருங்கள் உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. திருக்குறளுக்கு முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க முயற்சியின்மை மேலே மை வரணும், ஆனால் அவங்க அதை கரெக்ஷன் சரியாக பண்ணல, ஆனாலும் 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து அருளும் அறிவும் பெருக கல்வி கற்பீர், இதுக்குமே வந்து 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து விடைக்கேற்ற வினா, இதுக்கும் 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேகின்ற கை வேம் கை, இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஷின்ஸ்க்கும் 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு மார்க்ஸ் போயிருக்குன்னு பார்த்துருவோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னாக்கா இதுக்கும் 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஷின்ஸ், இதுக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். இதுக்கும் 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சிறுவினால பாருங்கள், இதுக்குமே 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அது அடுத்த கொஷின்ஸ்க்கும் 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. மனப்பாட பகுதிக்கும் 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஷின்ஸ்க்கும் 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், நான் காட்டில் செல்லும் வழியை அறியேன், உணவு தேடி கொள்ளும் வழியை அறியேன். தேடின்றது திடீர்னு போட்டிருக்காங்க, ஆனாலும் அவங்க அப்படியே 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ரொம்ப பார்க்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப பயப்பட வேண்டாம். என் தாய் காட்டிய முறைகளை மட்டும் அறியேன், நான் பிழைக்கும் வழியை அறியேன், இந்த உடலின் உறுப்புகள் இயங்கும் தன்மையை அறியேன், இதுக்கும் 3 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரிவு 3ல் வந்து இலக்கணம் கொஷின்ஸ்க்கு வருங்க, அதுக்கும் 3 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து அழகிட்டு வாய்ப்பாடுக்கும் 3 மார்க் முழுசாக வாங்கிட்டாங்க. லாஸ்ட்ல குறள் நாள் எனும் செயல்பாட்டில் வாய்ப்பாட்டில் முடிந்துள்ளது, இந்த மாதிரி எழுதி முடிங்க. இதில் 3 மார்க்குக்கு அவங்களுக்கு வந்து கூவிலம் எழுதியிருக்காங்க. நிறை கூவிலம் ஆன்றது குறில், ரீன்றது குறில், இரு குறில் வந்திருக்கு. அப்போ அங்கே நிறை வரணும், நிறை கருவிலம் வரணும், ஆனால் அங்கே கூவிலம் போட்டிருக்காங்க. அதுக்காக 1 மார்க் குறைச்சிருக்காங்க. ஸோ அழகிட்டு வாய்ப்பாட்டில் ஒரு மிஸ்டேக் வந்தாலும் 1 மார்க் போயிடும், தெளிவாக பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மரங்களை காப்போம், வெட்டுவதற்கு மரங்களின்றி கவிதை எழுதியிருக்காங்க. அதுக்கு 5 மார்க்குக்கு அவங்க வந்து 4 தான் கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் பாருங்கள், வேதாங்கம்னு எழுதியிருக்காங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. வெட்டுவதற்கு மரங்கள் இன்றி வெட்ட வெயிலின்னு போடுறதுக்கு வெளியின்னு போட்டிருக்கு, அங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது. அடிக்கம் மிஸ்டேக் இருக்குது, அடிக்கம் செய்து விட்டு அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக்கு. அடுத்து மரங்கள் வளர்க்க வேண்டும் என்று பேசுகிறது வேதாங்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே ஒரு மிஸ்டேக். ஸோ 3 மிஸ்டேக் இருக்கிறதுனால 1 மார்க் கட் பண்ணியிருக்காங்க. அடுத்து தெருக்கூத்து, இது பாருங்கள், இதுக்கு பிக்சர் கொடுத்து அதை எழுத சொல்லுவாங்களே அந்த கொஷின் ஆன்சர்ஸ்க்கு, அதுக்கான இது பாருங்கள் 4 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 1 மார்க் கட் பண்ணியிருக்காங்க. இங்கே மிஸ்டேக்ஸ் என்னன்றது அவங்க வந்து ரவுண்ட் பண்ணி காட்டல, ஆனாலும் மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுனால தான் அவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரமாயணம்னு எழுதியிருக்காங்க, 3 சொல்லி நான் கொடுக்கவே இல்லை. ஸோ எல்லாத்துக்கும் ரவுண்ட் பண்ணி காட்டணும்னு அவசியம் இல்லை. பேசப்படுவனன்றதுக்கு பிசுப்படுவன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், புரியுதுங்களா? அதாவது இந்த இடத்துல பாருங்கள் 3வது லைனில்
சரிங்களா. 3rd லைனில் பேசப்படுவன பிசுப்படுவன் இருக்குது. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக 1 மார்க் போயிருக்கு. அடுத்து பாருங்கள் கடிதம், உழவு தொழிலுக்கு வந்தனை தொழிலுக்குன்றதுக்கு அங்கே மேலேயே ஹெட்டிங்கே ராங்காக எழுதியிருக்காங்க. ஸோ கொஷினில் இருக்கிறதே பார்த்தாது எழுதுங்க. அனுப்புனர் பெறுநர் இதுலேயும் கரெக்டாக எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்தது இதுக்கு பாருங்கள் அவங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ்க்கு 4 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஹெட்டிங்கே மிஸ்டேக் ஆயிருக்கு. கண்டென்ட்டுக்குள்ளே என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோமா. மதிப்பிற்குரிய ஐயா வணக்கம், நான் பொங்கல் விழாவை முன்னிட்டு உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற கட்டுரை எழுதி இருந்தேன். அதை உங்களுக்கு அலுவலகத்திற்கு அனுப்பியிருந்தேன். எனது கட்டுரையை பார்த்து மிகவும் நன்றாக இருந்ததால் தங்கள் தினத்தந்தி நாளிதழ் வழியாக வெளியீடு செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இக்கு வரணும். அங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. தொழிலுக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க, அது ஒரு மிஸ்டேக்கு. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்தால் 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் குறைப்பாங்க. ஆனால் இவங்க 1 மார்க் தான் குறைச்சிருக்காங்க. தினத்தந்திக்கு எத்து வரணும், அதையும் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆன்சர் ஷீட்டாக வந்து பேப்பர் கரெக்ஷன் இதே வீடியோவில் போடுறேன்னு ஸ்டார்டிங் சொன்னேன். ஆனால் இது வந்து நான் வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு ஆன்சர் ஷீட்டாக உங்களுக்கு வரும் தொடர்ச்சியாக. ஸோ ஏன்னா நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் வேணும். ஸோ ஒரே வீடியோவாக நான் லென்த்தியாக எடுத்து அது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் அப்லோட் பண்ணி உங்களுக்கு வீடியோ வருதுன்னா இன்னும் லென்த்தியாக லேட் ஆகும். ஸோ உடனே இதை வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்து கட்டுரை பாருங்கள், கட்டுரைக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்கன்ட்டு. கட்டுரை கோயா பழம்னு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்ததுனாவே அதுக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வந்து உங்களுக்கு பாருங்கள் வெறும் 4 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. 8 மார்க்குக்கு ஃபஸ்ட்டு 6 மார்க் கொடுத்துட்டு அதுக்குமே அடிச்சுட்டு 4 மார்க் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேஜ் எழுதியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேஜ் இங்கே எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேஜே பார்த்தீங்கன்னா பாதி வந்து அந்த கடிதத்தோட மீதி பெறுநர் உரைமேல் முகவரியில் எழுதியிருக்காங்களே. ஸோ அது உரைமேல் முகவரி எழுதியிருக்காங்க. அதோட கண்டினியூஷன் எழுதியிருக்காங்க. ஸோ எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ் பேஜில் எழுதுங்க. கட்டுரை எழுதும்பொழுது இந்த மாதிரி குறிப்பிச்சட்டகம் போட்டிருக்குங்க. அதுக்கடுத்து முன்னுரை தமிழர் மருத்துவ முறைன்னு எழுதியிருக்காங்க. அங்கே ஒரு மிஸ்டேக்கு. மருத்துவ முறை குறித்தும்ன்ற இடத்துல மிஸ்டேக்கு. அடுத்து தமிழர் மருத்துவ முறை, தமிழர் பழங்காலன்றதுல போட்டு வச்சுருக்காங்க. நிறைய மிஸ்டேக் இருக்குது. ஆனால் அவங்க வந்து எல்லாத்துக்கும் டிக் பண்ணிவிட்டு மிஸ்டேக்ஸை ரவுண்ட் பண்ணாமல் அப்படியே மார்க் போட்டுட்ருக்காங்க. இன்று கருவிகள் கொண்டு அறுவை சிகிச்சை நடக்கிறதும் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மிஸ்டேக்ஸு. ஸோ நிறைய மிஸ்டேக் இருக்கிறதுனால ஒன்லி 4 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ்டேக்ஸ் முடிஞ்ச வரையும் அவாய்ட் பண்ணி எழுதுங்க. மிஸ்டேக்ஸ் நிறைய தான் மார்க் போயிடும். அடுத்து பாருங்கள் துணைப்பாடத்துக்கு பார்த்தீங்கன்னா நுண்ணறிவுக்கு 3 சுழியின் 3 சுழினா வரணும். ஆனால் 2 சுழியின் 2 சுழினா தான் போட்டிருக்காங்க. உங்கள் கொஷின் பேப்பர்லேயே உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதே குறிப்பிச்சட்டகமாக எடுத்து எழுதுங்க. ஸோ மிஸ்டேக்ஸாக எழுதாதீங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள் இதுக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா இந்த இடத்துலையும் வந்து இவங்க வந்து மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து 5 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 3 மார்க்ஸ் கட் ஆயிருக்கு. செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு சாதனம், அதில் தீமையும் உண்டு அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதில் நுண்ணறிவு 3 சுழியின் 3 சுழினா வரணும், அங்கேயும் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. வளர்த்தெடுக்கிறது அதுவும் மிஸ்டேக்ஸு. அதுக்கடுத்து பாருங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க பார்ப்போம். அணிய வேண்டும், தலைக்கவசம் அணிய வேண்டும் 2 சுழி போட்டிருக்காங்க, அதுவும் மிஸ்டேக்கு. இவை வருவதால் மாசு இல்லாத தமிழ்நாடு என்று பொகிரதுன்னு எழுதியிருக்காங்க. அப்புறம் பேரளவில் விபத்துகள் குறையும் போகிறதுக்கு பேரளவில்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி வங்கிகள்ன்றதுக்கு வாங்கிகளில் அலுவலகங்களில் எழுதியிருக்காங்க. மனிதன் அளிக்கும் சேவையை செவையை அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கிறதுனால 5 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரையும் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதுங்க. அடுத்தது பாருங்கள் அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கிறான் வீரப்பனை பற்றி எழுதியிருக்காங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதுலேயுமே நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்க்கெலாம் எவ்வளோ மார்க்ஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 7 மார்க் கொடுத்துருக்காங்க. இதுலையுமே நிறைய மிஸ்டேக்ஸ் கொடுத்துருக்கு. ஆனாலும் ஏதோ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு மனநிலையில் இவங்களுக்கு மார்க் போட்டிருக்காங்க. கண்டென்ட் ஓரளவுக்கு இருக்கிறதுனால இங்கே ஒரு பேஜ் எழுதியிருக்காங்க, 2nd பேஜ், 3rd பேஜ், 4th பேஜ் முடிச்சுட்டு 5th பேஜும் முடிச்சுட்டு 6th பேஜும் எழுதியிருக்காங்க. ஸோ நிறைய நோட்ஸ் கொடுத்துருக்கனால 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் துணைப்பாடத்துக்கு மினிமம் 5 பேஜஸ்லேருந்து ஒரு 6 பேஜோ இல்லை 7 பேஜோ எழுதலாம். அதுக்கடுத்து சாலை விதிகள் கட்டுரைக்கு பாருங்கள். இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எத்தனை மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு மார்க் வந்து 6 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ரொம்ப நோட்ஸ் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் 1, 2, 3, 4
4 கூட முடிக்கல, 3.5 பேஜஸ் தான் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க? 6 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரையும் ஒரு 5 பேஜஸ்க்கு மேலே எழுத பாருங்கள். சொன்னது புரியுதுங்களா? இவங்களோட மார்க்கு 86 மார்க்ஸ். ஓகே, ஸோ இந்த 86 மார்க்ஸில் எங்கெங்கெல்லாம் மார்க்ஸ் போயிருக்குன்னு அப்படின்றது தெளிவாக பார்த்துருவோமா? ஏன்னா இப்போ நீங்கள் ஆன்சர் ஷீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். இப்போ அவங்களுக்கு எப்படி மார்க் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோமா? இங்கே பாருங்கள், அவங்க வந்து 43க்கு வந்து நான் 8க்கு 5ன்னு சொல்லிட்டேன். ஸோ அது வந்து 5 மார்க் கொஷின்ஸ் தான் 43. சாரி, 42 வந்து 4 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. அது 5 மார்க் கொஷின்ஸ்க்கு 4 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன கொஷின் பார்த்துருவோம். 42, அது 43க்கு 8க்கு 5 கொடுத்துருக்காங்க. 44 8க்கு 7 கொடுத்துருக்காங்க. அடுத்து 45 8க்கு 6 கொடுத்துருக்காங்க. ஸோ 42 வந்து 4 மார்க்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அது என்ன கொஷின்ஸ்க்கு பார்த்துருவோம். நான் அதை வந்து உங்களுக்கு 8 மார்க் கொஷின்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது கிடையாது, தெருக்கூத்து. இதுக்கு வந்து அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இது 5 மார்க் கொஷின். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ தொடர்ச்சியாக வந்து இன்னொரு பேப்பர் ப்ரெசன்டேஷனில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் நீங்கள் சென்டம் வாங்குறதுக்கும் 90+ வாங்குறதுக்கும் 80+ வாங்குறதுக்கும் பாஸ் ஆகிறதுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். தேங்க்யூ.